குருந்தூர் மலை பௌத்த பிக்கு அடாவடி, விவசாயிகள் மூவர் போலீசாரால் கைது. முல்லைத்தீவு குருந்தூர் மலை பகுதியில் மீண்டும் தமிழர்களுடன் பௌத்த பிக்கு அடாவடியில் ஈடுபட்டுள்ளார். குருந்தூர் மலையின் அடிவாரத்தில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல நூற்றுக்கணக்கான நிலங்களை பௌத்த பிக்கு தொல்லியல் திணைக்களத்தின் துணையோடு ஆக்கிரமித்து வைத்துள்ளார். அந்த காணிக்கு அருகிலுள்ள தமது சொந்த வயல் நிலங்களில் விவசாயம் செய்யும் பொருட்டு உழவு செய்த உரிமையாளர் மீது குருந்தூர் மலையில் சட்டவிரோதமாக விகாரை அமைத்துள்ள குருந்தாவசோக ராஜ்மகா விகாரை விகாராதிபதி கல்கமுவ சாந்தபோதி தேரர் மற்றும் தொல்லியல் திணைக்களத்தினர் போலீசார் இணைந்து விவசாய நடவடிக்கைகளை தடுத்ததோடு விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளை உளவியந்திரத்துடன் கைது செய்து முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே குமுளமுனை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய குருந்தூர் மலையை மலை பிரதேசத்திலே சட்டவிரோதமாக ஒரு விகாரை ஒன்றை அமைத்து அங்கே தங்கே இருக்கிற பிக்குவினுடைய அடாவடித்தனம் காரணமாக போலீசாரால் 3 விவசாயிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய உளவியந்திரமும் கைப்பற்றப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. கரைத்துறை பெற்ற பிரதி செயலகத்தினால் உறுதிகள் வழங்கப்பட்டு உறுதிகளை கைகளிலே வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த குருந்தூர் மலை அடிவார பகுதியிலே தங்களுடைய வயல் நிலங்களை உழவு செய்கின்ற ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அந்த குருந்தூர் மலையில் சட்டவிரோதமாக விகாரை அமைத்து தங்கியிருக்கின்ற அந்த இனவாத பிக்குவினுடைய கட்டளைக்கு அடிபணிந்த போலீசார் எந்த விதமான நியாயங்களும் இல்லாமல் அவர்களுடைய கைகளில் உறுதிகள் இருக்கத்தக்கதாக அந்த விவசாயிகளை கைது செய்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக அந்த விவசாயிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த விவசாயிகளுடைய செயல்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய அந்த பிக்கு கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதிலே தொல்பொருள் திணைக்களத்தினரும் இந்த பிக்குவுக்கு உடந்தையாக இருந்து போலீசாரும் இந்த பிக்குவுக்கு உடந்தையாக இருந்து இந்த சட்டவிரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த பொழுது முல்லைத்தீவிலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே வவுனியாவிலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் குருந்தூர் மலைக்கு 79 ஏக்கர் காணிகள் சொந்தமானதாக இருக்கிற பொழுது மேலதிகமாக கையகப்படுத்தி வைத்திருக்கிற 390 ஏக்கர் காணிகளும் உடனடியாக பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையிலே இன்று கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலே இன்று வரை அந்த காணிகளை சட்டவிரோதமான முறையிலே அந்த குருந்தூர் மலைக்கு சொந்தமானது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பிக்குவினுடைய அடாவடி காரணமாக இன்று இந்த விவசாயிகள் அப்பாவி விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உடனடியாக இந்த விவசாயிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய இந்த அராஜகமான நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அந்த பிக்கு கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று. இந்த குருந்தூர் மலை விவகாரம் இன்று நேற்று உருவான சர்ச்சை அல்ல. கடந்த 2018ஆம் ஆண்டு போஹஸ்வெவ பகுதியில் இருந்து படையினர் சூழ குருந்தூர் மலைக்கு திடீரென வருகை தந்திருந்த தேரர் அங்கு புத்தர் சிலையொன்றை நிறுவுவதற்கு முயன்றமையால் முதலாக அப்பகுதி தமிழ் மக்களுக்கும் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கும் இடையே பாரிய முறுகல் நிலை உருவாகியிருந்தது. 2018இல் ஏற்பட்ட சர்ச்சைகளை அடுத்து முழு குருந்தூர் மலையும் தொல்பொருள் ஆய்வு பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆய்வுகளின் பெயரால் ஆட்களின் பிரசன்னம் தடுக்கப்பட்டது. படைகளை பயன்படுத்தி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. ஆள் அரவம் புகாத பகுதியாக மாற்றப்பட்ட குருந்தூர் மலையில் தொல்பொருள் சின்னங்கள் கண்டறியப்பட்டன. அவை பௌத்த சமய சின்னங்களே என்று அடையாளப்படுத்தப்பட்டன. பௌத்த முத்திரை குத்தப்பட்ட சின்னங்களை அடிப்படையாக வைத்து ஆக்கிரமிப்பு அரங்கேற்றப்பட்டது. அதாவது குருந்தூர் மலையில் பௌத்த சின்னங்கள் உள்ளதால் அங்கு காணப்பட்ட அரைகுறை நிர்மாணம் பௌத்த விகாரைதான் என்று நிறுவப்பட்டது. அதனை மீளவும் நிர்மாணிப்பதற்கான செயற்பாடுகள் படையினரின் பங்கேற்புடன் விரைந்து முன்னெடுக்கப்பட்டன. குருந்தூர் மலை பகுதியில் இராணுவ ஆதரவுடனும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரது ஆதரவுடனும் கல்கமுவ சாந்தபோதி தேரர் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சட்டவிரோதமான விகாரை அமைக்கும் பணியினை தொடர்ந்து முன்னெடுத்த நிலையிலேயே முரண்பாடுகளும் இன்று வரை தொடர்ந்து வருகிறது. சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட விகாரை விவகாரம் தொடர்பில் தீர்ப்புகளை வழங்கிய நீதிபதி டி சரவணராஜா
உயிர் அச்சுறுத்தல் காரணமாக பதவியை துறந்து நாட்டை விட்டு தப்பிச் சென்ற நிலையில் குருந்தூர் மலை விவகாரம் சர்வதேச அளவில் பாரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. ஆனால் முன்னாள் பிரதமர் ரட்னஸ்ரீ விக்ரமநாயக்கவின் மகனும் அப்போதைய அரசாங்கத்தின் அருங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள் மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சருமான விதுர விக்ரமநாயக்க தொல்பொருளியல் அகழ்வு பணிகளே முன்னெடுக்கப்பட உள்ளன, ஆக்கிரமிப்புகள் அல்ல என்று தெரிவித்தார். அதன் பிரகாரம் சுமார் 4 மாதங்கள் எவருக்கும் அனுமதியற்ற நிலையில் படையினரின் முழுமையான ஒத்துழைப்புகளுடன் தொல்பொருள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது மீட்கப்பட்ட தொல்பொருள் சிதைவுகள் அனுராதபுர காலத்திற்குரியவை என்று தொல்பொருளியல் திணைக்களத்தின் அப்போதைய பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் அனுர மனதுங்க தெரிவித்திருந்தார். எனினும் அங்கு தொல்பொருள் சின்னமாக கிடைக்கப்பெற்றது 8 பட்டைகள் கொண்ட அஷ்டலிங்கம் எனப்படும் தாராலிங்கம் என்று வரலாற்று ஆய்வாளர் NKS திருச்செல்வம் குறிப்பிட்டதோடு தமிழக ஆய்வாளர்கள் ஊடாக அதனை உறுதிப்படுத்தியதாகவும் தெரிவித்தார். இதன் காரணமாக ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் விகாரையின் விகாராதிபதி கல்கமுவ சாந்தபோதி தேரர் நீக்கப்பட்டதாகவும் புதிதாக விகாராதிபதி சியம்பலகஸ்கல விமலசார தேரர் நியமிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ரணிலால் புதிதாக நியமிக்கப்பட்ட சியம்பலகஸ்கல விமலசார தேரர் தலைமையிலான பௌத்த மதகுருமார்களுக்கும் சிவசேனை அமைப்பின் வன்னி பிராந்திய இணைத்தலைவர் தமிழ் திருமாதவன் உள்ளிட்ட குழுவினருக்கும் இடையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இனமத நல்லிணக்கத்தினை மேற்கொள்ளவென ஒரு இரகசிய கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. அந்த கலந்துரையாடல் இடம்பெற்ற காலகட்டத்தில் ஜெனீவா அமர்வும் இடம்பெற்றமையால் குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பில் ஜெனீவா அமர்வில் பேசப்படலாம் என்ற ஐயப்பாட்டில் ஜெனீவாவை திருப்திப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு கண்துடைப்பு நாடகமாகவே இருந்தது. அது மட்டுமன்றி காலி முகத்திடலில் கடந்த 2022ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட கோட்டா கோகமவில் நல்லிணக்கம் பற்றிய கருத்தாடல்களும் கலந்தாய்வுகளும் இடம்பெற்று கொண்டிருக்கையில் தமிழரின் பூர்வீக பகுதிகளின் அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் குருந்தூர் மலை முழுமையாக கைவிட்டு போயிருந்தது. பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளும் போராட்ட அழுத்தங்களுக்குள்ளும் அரசாங்கத்தின் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட தமிழர்களின் பூர்வீகங்களை அபகரிக்கும் ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்படவே இல்லை என்பதற்கு குருந்தூர் மலை சான்று பகிர்கின்றது. இந்த குருந்தூர் மலை பகுதியானது 1984ஆம் ஆண்டு டிசம்பரில் ஒதியமலை கிராமத்தில் அரங்கேற்றப்பட்ட மிலேச்சத்தனமான படுகொலைகளின் பின்னர் பழைய தன்னிமுறிப்பு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்தனர் என்பது வரலாறு. அவர்களில் 23 குடும்பங்களுக்கு சொந்தமான நிலங்களும் 48 ஏக்கர்கள் வரையிலான புலங்களும் தற்போதும் உறுதிகளுடன் காணப்படுகின்றன. அத்துடன் தன்னிமுறிப்பு ஆதக பாடசாலை, தபாலகம், நெற்களஞ்சிய சாலை உள்ளிட்டவற்றின் எச்சங்கள் ஏற்கனவே பொதுமக்கள் இப்பகுதியில் வாழ்ந்தமையை உறுதிப்படுத்துவதாக உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.